ஹாய், இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசம் வச்சோம். அது எப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடாகும். அதில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு போட்டு 2 பட்டை வத்தல் போட்டு அது நல்லா வெடிக்கவும் மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து நல்லா கிண்டிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி, புளி, கருவேப்பிலை, மல்லி இல்லை தக்காளியும் புளியையும் நல்லா கரைச்சி ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதோட கருவேப்பிலை, மல்லி, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு, இத்தினோண்டு உப்பு மட்டும் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து அதோட ஊற்றி நல்லா நுரக்குட்டி வர அளவுக்கு வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா நுரக்குட்டி வரவும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ரசம் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.